தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். 10 சிறை காவலர்கள் நீங்கள் சவுக்கை தாக்கி இருந்தால் சவுக்கனுடைய இறுதி ஊர்வலம் தான் நடந்தது. 10 காவலர்கள் தாக்குற அளவுக்கு சவுக்கு வலுவான உடல் கட்டு உள்ளவர் அல்ல. சவுக்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே ஒரு 45 கிலோ 50 கிலோக்கு மேலே இருக்க மாட்டார். 50 கிலோ இருக்கக்கூடிய ஒருவரை 10 பேர் சேர்ந்து அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சவுக்கை சித்தாந்த தலைவராக உயர்த்தியதே திமுக தான். அதிமுகவை எதிர்த்து பேசுவார் சவுக்கு. முரசொலியில் பக்கம் பக்கமாக பத்தியாக வரும். அன்னைக்கு திமுகவுக்கு தெரியுமா, தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு தட்டச்சர் கிளார்க். இந்த கிளார்க்கு எப்படி 100 கோடி ரூபா சொத்து வந்தது? 100 கோடி ரூபா சொத்து எப்படி வந்தது? ஆவணங்களோட நீங்கள் நாளைக்கு பத்திரிகையில் வரப்போகுது. எங்கே பட்டா சிட்டா அடங்கல் சர்வே நம்பரு. சவுக்கு ஒரு பெரிய சித்தாந்த தலைவரா, தியாகியா, காங்கிரஸ் தியாகியா, இல்லை பெரியார் கூட சேர்ந்து பல போராட்டங்கள் நடத்தியவரா, இல்லை அண்ணாதுரையோடு இருந்தவரா, கருணாநிதியோடு இருந்தவரா? திமுக இவ்வளோ கேவலமாக போகக்கூடாது. ஏன்னா இவரை வைத்து தான் அதிமுகவை பல தாக்குதல். வேலுமணி கோடியாக குட்டி கொடுக்குறாரு. வேலுமணிக்கு நெருக்கம். வேலுமணிக்கு என்ன நோக்கம்? திமுகவை பேசினா நமக்கு வாக்கு வங்கி வரும். இதை காமிச்சு எடப்பாடிட்ட துணை முதலமைச்சர் பேரம் பேசலாம். இதுக்காகத்தான் சவுக்கை வளர்த்தி விட்டு ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். கோவை மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சவுக் சங்கர் அவர்கள் வெளியே வரும்போது ஒரு சில சத்தம் போட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு வர்றாரு. சமாதி கட்ட போகிறாங்க, இப்படி மிரட்டுறாங்க, எனக்கு ஒரு சிறை கண்காணிப்பாளர்களோட பேர் சொல்லிட்டும் சொல்கிறாரு, நான் கொல்லப்படுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு வர்றாரு. இது பயத்தின் உச்சகட்டம்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை உண்மையில் என்ன தான் சார் நடக்குது? சவுக்கு இப்போது கை ஃப்ராக்சர் ஆகி மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பண்ணுறாரு. 10 சிறை காவலர்கள் நீங்கள் சவுக்கை தாக்கி இருந்தால் சவுக்கனுடைய இறுதி ஊர்வலம் தான் நடந்திருக்கும். 10 காவலர்கள் தாக்குற அளவுக்கு சவுக்கு வலுவான உடல் கட்டு உள்ளவர் அல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 10 காவலர்கள் சிறை காவலர் எப்படி இருப்பாங்க? பலம் கொண்ட யானையை போல் இருப்பாங்க. ஏன்னா சிறையில் வர்ற குற்றவாளிகளை ஒடுக்கணும்னா சிறை காவலர்கள் நீங்கள் மிக வீரியமாக உடல் வலுவோடு இருக்கணும். சவுக்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே ஒரு 45 கிலோ 50 கிலோக்கு மேலே இருக்க மாட்டார். 50 கிலோ இருக்கக்கூடிய ஒருவரை 10 பேர் சேர்ந்து அடிச்சிருந்தால் என்ன இருக்கும்? கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சவுக்கு சிக்கி சின்னவனாக சவுக்கனுடைய வழக்கறிஞர், அதாவது வேலுமணி ஏற்பாடு பண்ணி வழக்கறிஞர், இவர் எப்படி அடித்தான்னு என்ன சொல்கிறாரு? உடம்பு முழுக்க துணியை சுற்றிட்டாங்க, துணியை சுற்றிட்டு ரப்பர் குழாயில் அடித்தாங்க. அடிக்கிற போலீஸு துணியெல்லாம் சுற்ற மாட்டான், ரப்பர் குழாயில் அடிக்க மாட்டான், குண்டாந்தடியில் தான் அடிப்பான். இது பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்து நடக்கிற விஷயம். சிறை காவலர்கள் சிறையை கட்டுப்படுத்தணும்னா கடுமையான தாக்குதல் நடக்கும். மண்டை உடையும், ரத்தம் சிந்தும், கையை உடையும், கால் உடையும், அப்படி தான் பல தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் சவுக்கை பொறுத்த வரைக்கும் அது போன்ற எந்த தாக்குதலும் நடக்கலை. சவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார். சவுக்கனுடைய செய்தி முரசொலியில் முதல் பக்கத்தில் வரும். கருணாநிதி செய்தியை காட்டிலும் பெருசாக இருக்கும். திமுக ஐடிவிங்க அதை போடுவாங்க. சவுக்கை சித்தாந்த தலைவராக உயர்த்தியதே திமுக தான். அதிமுகவை எதிர்த்து பேசுவார் சவுக்கு. முரசொலியில் பக்கம் பக்கமாக பத்தியாக வரும். அன்னைக்கு திமுகவுக்கு தெரியுமா,
தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அதிமுகவை தாக்குவதை ஆனந்தமாக ரசித்த திமுக இப்போ அதிமுக பக்கம்போது திமுக இருக்கிறார். இந்த சவுக்கை வளர்த்து விட்டது திமுக, அதிமுக, பிஜேபி 3 பேர் சேர்ந்து தான். சாதாரண ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு தட்டச்சர் கிளார்க். இந்த கிளார்க்குக்கு எப்படி 100 கோடி ரூபா சொத்து வந்தது? 100 கோடி ரூபா சொத்து எப்படி வந்தது? ஆவணங்களோடு நீங்கள் இப்போ நாளைக்கு பல பத்திரிகையில் வரப்போகுது. எங்கே பட்டா சிட்டா அடங்கல் சர்வே நம்பரு இப்படி வரப்போகுது. 100 கோடி ரூபா சொத்து. அப்போ 100 கோடி ரூபா சொத்து பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்டில் வந்தது, மிரட்டி வாங்கப்பட்டது. அப்போ மிரட்டி வாங்கப்பட்டதுன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் உடந்த, அரசியல்வாதிகள் உடந்த, அரசியல் கட்சிகள் உடந்த. இல்லைன்னா எப்படி 100 கோடி ரூபா சொத்து சேர்த்த முடியும்? ஒரு சாதாரண ஒரு யூடியூப் இருக்குது, கட்சி ஆரம்பிக்க போகிறேன், உதயநிதி எதிர்த்து நான் நிற்க போகிறேன், விஜய்க்கு எனக்கு தான் போட்டி, இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? 100 கோடி பணத்திலிருந்து வந்ததா? அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் முழுக்க முழுக்க பத்திரிகையாளர் மன்றத்தில் உட்கார்ந்து விரட்டப்படுவது, பெரிய தொழில் நிறுவனங்கள் விரட்டப்படுவது, அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை தான் இவர் வச்சுருந்தார். இப்போ இவர் யாருக்காவது உண்மையாக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இவரை உயிரை காப்பாற்றிய விஜயகுமாருக்கு உண்மையாக இல்லை. ராஜீவ் காந்தி குற்றவாளிக்கு வழக்கறிஞர் புகழேந்தி கூட தொடர்பு இல்லை. இப்போ யாரும் வரலையாங்க கோர்ட்டுக்கு, பார்த்தீங்களா? சரி, அப்போ வேறு யாருக்கு தான் விசுவாசமாக இருக்கார்? இவருக்கு ராதாகிருஷ்ணன் வைக்கிற அடிக்கடி அவரும் வர்றதில்லை. இவருக்கு ஆதரவாக இருந்த சேனல் எது? ஆதன் சேனலுக்கு விசுவாசம் இல்லை. இவருக்கு இவருடைய பேட்டியை வாரத்துக்கு 4 பேட்டி எடுத்த ஆதன் மாதேஷுக்கும் சண்டை. சரி, யாரு கூட தான் உண்மையாக இருக்க? முதல் மனைவி கூட சண்டை, 2வது மனைவி கூட சண்டை. யாருக்கும் உண்மையாக இல்லை, யாருக்கும் விசுவாசம் இல்லை. உனக்கு இப்போ யாரும் விசுவாசம் இல்லை. ப்ரெஸ் கிளப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான் சவுக். ப்ரெஸ் கிளப்பில் இதுக்கு முன்பு இதுவரை 3 குற்றவாளிகள் குண்டாஸ் இடத்துல அடைக்கப்பட்டிருக்கு. அன்பழகன், கிஷோர் கே சாமி, 3வது சவுக் சங்கர். இந்த குற்றவாளிகளை உருவாக்குற இடம் தான் ப்ரெஸ் கிளப். இந்த ப்ரெஸ் கிளப்பில் பல குற்றவாளிகள் நீங்கள் இன்னும் உருவாயிட்டு இருக்காங்க. சவுக்கை பொறுத்தவரை திமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவை பேசுவது, அதிமுக ஆதரவாக திமுகவை பேசுவது, இவர் 2 பேருக்கு எதிராக பிஜேபியில் சேர்ந்து அங்கே பேசுவது, இதற்காக இவருக்கு பல லட்சக்கணக்கான ரூபா கையூட்டு கொடுக்கப்பட்டது. மணல் மாஃபியா, மது மாஃபியா, இவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து பயணம். இந்த பயணத்தின் மூலம்தான் இவருக்கு சவுக்கு இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டு அன்றைக்கி வெற்றிமாறன் வந்திருந்தார், பல சினிமா பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க. இவனுக்கு சவுக்கு இணையதளம் வரும்போது ஒரு 10-15க்கு மேற்பட்ட பவுன்சர்கள். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்தது? கோடிக்கணக்கு எப்படி கொட்டுச்சு? திமுக தெரியாதா? அதிமுக தெரியாதா? 2 பேருமே சவுக்கை நம்பி தான் அரசியல் பண்ணுறாங்கன்னா அந்த அரசியல் எப்படி உருப்படும்? சவுக்கு ஒரு பெரிய சித்தாந்த தலைவரா, தியாகியா, காங்கிரஸ் தியாகியா, இல்லை பெரியார் கூட சேர்ந்து பல போராட்டங்கள் நடத்தியவரா, இல்லை அண்ணாதுரையோடு இருந்தவரா, கருணாநிதியோடு இருந்தவரா? திமுக இவ்வளோ கேவலமாக போகக்கூடாது. ஏன்னா இவரை வைத்து தான் அதிமுகவை பல தாக்குதல். இப்போ அவர் யாருக்கு விசுவாசம் இல்லைனால திமுகவோட காசை வாங்கிட்டு திமுக வெளியேறி அதிமுக போயிட்டார். அதிமுக பக்கம் போய் திமுகவை தாக்குறார். ஏன்னா அதிமுக பணம் கொடுக்குது. வேலுமணி கோடியாக கொட்டி கொடுக்குறார். வேலுமணிக்கு நெருக்கம். வேலுமணிக்கு என்ன நோக்கம்? திமுகவை பேசினா நமக்கு வாக்கு வங்கி வரும். இதை காமிச்சு எடப்பாடிகிட்ட துணை முதலமைச்சர் பேரம் பேசலாம். இதுக்காகத்தான் சவுக்கை வளர்த்தி விட்டு சவுக்கை ஒரு பெரிய ஊடகவியலாளன், நடுநிலை ஊடகவியலாளனுங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அதிமுக வேலுமணி தான். வேலுமணிக்கு என்னென்னா, தனக்கு அதிமுகவில் 2வது இடம், இந்த 2வது இடத்தை தக்க வைப்பதற்கு இது போன்ற ஊடகவியலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனுடைய விளைவு தான் இவர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு தூக்கி கொண்டு போனவர் வேலுமணி.
நீங்கள் ஜெயிலுக்கு போகிறாரு, என்னையா குற்றம்? நீதிபதிகள் பூரா அங்கே வேலை பார்க்குற பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் வழக்கு, சூமோட்டாவை எடுத்த வழக்கு. அதுலேயே இவரை வந்து ஒரு ஒரு 5 வருஷம் தண்டிச்சிருக்கணும். யார் கைது செய்ய சொல்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுகிறார்கள். இப்போ திமுக வந்த பிறகு ஐஜி அருண், ஏடிஜிபி அருண் பதவி உயர்வுக்காக பெண்களை படுக்கை அறைக்கு அழைக்கிறார். இதுதான் புகார். இதை பெலிக்ஸ் ஆமாம் போடுறாரு, பெலிக்ஸ் ஆதரவு தெரிவிக்கிறார். நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு தகாத வார்த்தையை ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லிட்டா எடிட்டர் என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். நிர்வாகத்தை தாக்கும், பல பின்விளைவுகள் ஏற்படும். இது பெலிக்ஸுக்கு தெரியாதா? தெரியும். காவல்துறை 3 மாதத்துக்கு முன்பே விசாரணை வளையத்துகள் கொண்டு வந்துருச்சு. முதல்ல இருந்த பிரதீப் அப்ரூவ் ரைட்டர், அறந்தாங்கியை சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் கோவிந்தராஜ் அப்ரூவ் ரைட்டர். இப்படி முழு தகவலும் போலீஸுக்கு போயிடுச்சு. அப்புறம் எப்படி தப்பிக்க முடியும்? காவல்துறை முதல் வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அப்போ எப்போ இருந்தாலும் கைது செய்யப்படுவார்னு தெரியும். மடியில் வந்து நிறைய கனத்தை வச்சுட்டு வழியில் பயந்துதானே ஆகணும். பல புகார் இருக்குது, லஞ்சம், லாவணியம், ஊழல், பல புகார் இருக்குது. அந்த அத்தனை புகார்களுமே முதல் அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு தான். சவுக்கை ஆதரித்ததில் பெரும் பங்கு பெலிக்ஸுக்கு தான். இப்போ அதனால் பெலிக்ஸ் இப்போ சிறை கம்பி என்ன வேண்டியிருக்கு. ஆதனை பொறுத்த வரைக்கும் ஆதனில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவே காமிக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க பார்த்தாங்க, இவர் எல்லை மீறி போகிறார், அளவு கடந்த முறைகேடு செய்கிறார். அதனால் ஆதன் என்ன பண்ணாங்க? கழட்டி விட்டாங்க. ஆதனுக்கு இவர் வேண்டா விருந்தாளியாக தான் வந்தார். இவரை அடையாளம் கொடுத்தது ஆதன் தான், பெலிக்ஸுக்கு முன்னாடியே. ஆனால் ஆதனுக்கு நன்றியால் விசுவாசமாக இல்லை. ஆதனுடைய நீங்கள் ஆங்கர் மாதேஷுக்கு உண்மையில் சண்டை 2 பேருக்கும். என்னை விட நான் தான் பெரியவன், உன்னை விட எனக்கு தான் வியூவர்ஸ் பார்க்குறான். நான் சொல்லுவதான் சட்டம், நான் சொல்லுவதான் வேதம், நான் எதை சொல்லுகிறோனோ அதுதான் வேதம். மக்கள் பல லட்சம் பேர் என்னை பார்க்குறான். அடுத்து விஜய்க்கு போட்டி நான் தான். இப்படி கற்பனை உலகத்தில் பிறந்த சவுக்கு திமுகவை தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாக்குவதற்கு காரணம் அதிமுகவினுடைய அசைன்மெண்ட். இதை கண்டுகொண்ட திமுக இனியும் விட்டு வைத்தால் முதலுக்கே மோசம். இப்போ இந்த அசைன்மெண்ட்டுக்கெலாம் எவ்வளோ காசு வாங்குவார் சார்? கோடிகள் தான். 100 கோடி ரூபா எப்படி சேர்ந்துருக்கு? 100 கோடி எப்படி சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? குட்டிவாக்கத்தில் வீடு நிலம், திருவான்மியூரில் வீடு நிலம், ஆரியபுரத்தில் வீடு நிலம், மேத்தார் நகரில் வீடு நிலம், மதுரை வயலில் பல இடங்களில் நிறைய சொத்துக்கள். டி நகரில் கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு பின்னாடி நீங்கள் அவருடைய 3வது மனைவிக்கு ஒரு பெரிய சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு. அது 10 கோடிக்கு தாண்டுங்கிறாங்க. அப்போ இந்த சொத்தெல்லாம் மணல் கரிகாலன்றது வந்திருக்கணும், இல்லைன்னா லாட்ரி மாற்றிட்டு வந்திருக்கணும். ஆன்லைன் லாட்ரி ஓடுதா? அதுக்கு மாஃபியா, மணல் மாஃபியா, சவுடுமண் மாஃபியா, மது மாஃபியா, லாட்ரி மாஃபியா, இப்படி சட்டவிரோதமாக எவன் தொழில் பண்ணுறானோ அவங்ககிட்ட இருந்து சவுக்கு பணம் வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி இவருடைய சொத்து மதிப்பு 100 கோடி. மதுரை வயல் சாதாரண வீடு இப்போ அது ஒரு பெரிய டபுள் பெட்ரூம் பார் அட்டாச் வீடாக மாறியிருக்கு. வண்டி, வாகனம், சவுக்கு இணையதளம், அந்த கட்டடம் எல்லாம் கணக்கு போட்டால் 60 முதல் 100 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டு காலத்தில் அவருக்கு சேர்ந்துருக்குன்னா இது ஒரு பெரிய முரண்பாடு. 2வது, இவரை இந்த திராவிட இயக்கங்கள் நம்பிக்கொண்டிருக்கு. அதிமுக வாக்கு வங்கி உயர்வதற்கு திமுகவை சவுக்கு அடிக்கிறது தான் காரணம். இதை திமுக ஐடிவிங்க ரசிக்குது, அதிமுக ஐடிவிங்க ரசிக்குது. ஏன்? நாளைக்கே ஒரு அணி மாறலாம். எந்த அணியில் நிரந்தரமாக இருந்ததில்லை, பிஜேபியில் இருந்ததில்லை, அதிமுக எங்கேயுமே இருந்ததில்லை. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் யார் பணம் கொடுக்குறாங்களோ, யார் இப்போ காசு கொடுக்குறாங்களோ, கோடிகளை கொட்டி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக
களமிறங்குவது தான் அவருடைய வேலை. பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுவார்? திமுக 400 கோடி வாங்கிட்டா திமுகவுக்கு ஆதரவாக அரசியல் நகர்த்துவார், டேட்டாஸ்களை ரெடி பண்ணுவார். அதே தான் பிரசாந்த் கிஷோர் ஊடகவியலாளரும் செய்கிறதில்ல. அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் சொல்கிறார். ஆனால் சவுக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஊடகவியலாளர். விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவன். அப்புறம் எப்படி இத்தனை கோடி வந்தது? இப்போ சவுக்கு சங்கரோட கையை யார் உடைச்சிருப்பாங்க சார்? ஏன்னா ஒரு சிறையில் தாக்கப்படலை அப்படின்றீங்க. ஸோ அப்போ அவர் கை எப்படி தான் உடைச்சது? இல்லை, அதாவது காவல்துறை சிறைத்துறையை சேர்ந்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ சண்டை எழுதிருப்பான், பேசிச்சிருப்பான், ஏதோ நடந்திருக்கும். இவர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நான் வர முடியாதுன்னு இருப்பார். கோர்ட்டுக்கு போயானும்ல, அப்போது தள்ளுமுள்ளு நடந்திருக்கும். 10 பேர் சேர்ந்து வேறு தூக்கியிருப்பாங்க. நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? காவல்துறை. இதனால் வர முடியாது, நீ முடிஞ்சால் தூக்கிட்டு போ. அப்போ இழுத்தா தள்ளு, அவர் இழுக்க, அவர் தள்ள, அவர் பேச, இதில் தான் அவர் கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. காவல்துறை இதை ப்ரெஸ் மீட் வச்சு தான் சொல்லாது. சவுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறார், எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது பொது வாழ்க்கைக்கு வரும்போதே தெரிஞ்சிருக்கணும். பத்திரிகை துறைக்கு வரும்போதே அது ஒரு பொது வாழ்க்கை தான். ஏன்? மக்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை. அரசியல்வாதிக்கு போகிற சொந்த லாபத்துக்காக கோடி சம்பாதிப்பான். ஆனால் ஊடகவியலாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறுவனம் கொடுக்குற சம்பளம் தான். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த நிறுவனம் எந்த நிறுவனத்திலும் வேலை பார்த்ததே இல்லை. அப்போ ஏறுது இவ்வளவு கோடி? இந்த கோடிகளை குவிப்பதற்கு என்ன காரணம்? அத்தனையுமே ஒன்று அதிமுக கொடுத்துருப்பான், இல்லை திமுக கொடுத்துருப்பான், இல்லை ஊழல் அதிகாரிகள் கொடுத்துருப்பான். இதுதான் இத்தனை கோடிக்குமான பின்னணி. ஆக இவரை பொறுத்த வரைக்கும் சிறையிலேருந்து வெளியே வருவார். வெளியே வந்த பிறகு பல கோடிகள் இருக்கிற காரணத்தினால ஊடகவியலாளரை நீ மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவனாக மாறிடுவார். சவுக்கு இணையதளம் அரசியல் இணையதளமாக மாற்றப்படும். அரசியல் கட்சி ஆரம்பத்தில் அவர் பின்னாடி இப்போ மக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? இன்றைக்கி உண்மையாகவே மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் இன்றைக்கி இருக்கிற யாரும் டெபாசிட்டே வாங்க முடியாது. அவ்வளோ பேரை மக்கள் காசை கொள்ளையடிப்பதற்காகத்தான் அரசியல்வாதியாக இருக்கான். மக்கள் 200 ஓட்டு போடான்னு இல்லையா? அதே போல் தான் அவர் நினைக்கிறாரு, அதிமுக ஆதரவு களத்துக்குள்ளே போனால் அவங்க ஒரு அரசியல் பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறாரு. அதை வெளியே வந்த பிறகு அவர் தொடர்வார். அது எதிர்கால திட்டமும் அதுதான். சவுக்கு சங்கர் மீது ஒரு குண்டாஸ் வழக்கு பதிவுபட்டிருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, காவல்துறை 5 வழக்குக்கு மேலே இருந்தால் குண்டாஸ் தான் போடுவாங்க. இவர் மீது ஏறக்குறைய ஒரு 6-7 வழக்கு நிலுவையில் இருக்குது. ரெண்டாவது, இவர் கஞ்சா உபயோகித்ததாக இங்கே நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டு கஞ்சா அவருடைய நண்பர் மகேந்திரன் வாங்கி கொடுத்துருக்காரு. வெளிநாட்டிலேருந்து தருவிச்சு கொடுத்துருக்கார், ஏதோ ஒரு வகையில் கடத்தி கொடுத்துருக்கார். இப்போ அவரும் சிறைப்பட்டிருக்கார். இப்போ இதெல்லாம் அரசால் நேரடியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ நிரூபிக்கப்பட்ட பிறகு குண்டர் சட்டத்தை அடைப்பதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையே. இப்போ சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்காரு. இது பூராமல் ஏதோ ஒரு வகையில் முறைகேடாக வந்த பணம் தான். அப்போ முறைகேடாக வந்த பணம். ரெண்டாவது, இவருடைய பர்சனல் நடவடிக்கைகள் அரசுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இத்தனையும் பார்க்குற பொழுது இவர் உடனே ஜாமீன் வெளியே போயிட்டார்னா மீண்டும் அதை செய்வார். அதனால் இவர் ஒரு குறைந்தபட்ச அரசியல் ரீதியாகவும் பத்திரிகை துறை வாயிலாகவும் இவர் செயல்படக்கூடாது. குறைந்தபட்சம் அப்போ 6 மாதம்னா 7 கேஸு குண்டாஸ் இயற்கையாக வந்துடுதில்ல. இந்த குண்டாஸ் தான் அவருக்கு ஒரு பெரிய படிப்பினையை கொடுக்கும். ஏன்னா 6 மாத கால பிணையே இல்லை, ஜெயில் இருந்தே ஆகணும். 6 மாதத்துக்கு பிறகு தான் சிறை வாழ்க்கை முடிவுக்கு வரும். அப்போது இவர் 6 மாத காலம் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பது தான் அரசனுடைய எண்ணம். அதன்படி அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதிநிதிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.